ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லத்திரியில் இருக்க ஒரு பைரவர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே அஷ்டமணிக்கு மட்டும் தான் கூட்டமே வரும். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறத விட அது நேரில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ஸ்பெஷல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்கு டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிற வழியை எப்படி இருக்குன்றது நீங்களே பார்க்குறீங்களே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெட்டாக ஏறிட்டே போகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா, கீழேருந்து மேலே மணல், ஜல்லிக்கல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. அதனால் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பையில மணல், ஜல்லிக்கல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ கீழேருந்து மேலே ஏறுவோம் பார்த்தீங்களா? ஸோ நம்மளால முடிஞ்ச வெயிட்டை தூக்கிக்கிட்டு மேலே எடுத்துகிட்டு போய் அந்த மணலோ இல்லை ஜல்லிக்கல்லோ மேலே கொடுக்கணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக செய்வாங்க. யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சது கோயிலுக்கு கட்ட உதவி பண்ணுறாங்களே. ஸோ அந்த சந்தோஷத்துலேயே இவங்க எல்லாருமே செய்வாங்க. எனக்கு பருவதமலை ஏறும்போது கூட அவ்வளோ வலி தெரியல. ஆனால் 100 படி தான் எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு அதுக்குள்ளேயே பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து தான் ஏறவே ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இங்கேருந்து பார்க்க பயங்கர விஷுவலாகவே இருந்தது. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்லங்க, அதே மாதிரி பார்த்தீங்களா, அவங்க கையில் ஒரு பை எடுத்துகிட்டு போகிறாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா மணல் தான். ஸோ மணலை வந்து அவங்க கீழே ஒரு பையில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்மளால் முடிஞ்சது ஒரு பையோ இல்லை 2 பையோ எடுத்துன்னு வந்து மேலே கொடுக்கலாம். நம்ம மேலே ஏற ஏற இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டும் இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்கட்டுலாம் ரொம்பவே நெட்டாக போகுது. பயங்கர கஷ்டமாகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் பருவதமலை ஏறுனதை விட இதில் தான் நான் பயங்கரமாக ஏற கஷ்டமே பட்டது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் படிக்கட்டே கிடையாது. இதெல்லாம் வெறும் கல் மட்டும் வச்சு இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் நம்ம கையில் மணல் பை வேறு இருக்குது. அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நார்மலாக நடந்து போகிறத விடவே. அதனாலேயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி தான் இருந்தது. நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு குழாவை செட் பண்ணியிருப்பாங்க நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு. இங்கே மட்டும் நம்ம தண்ணி குடிக்காமல் விட்டோம்னா நம்ம நேராக கோயிலில் போய் தான் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்பிள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைரவர் கோயில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாய் மாதிரியே நம்மளுக்கு மூச்சு ஏற இறங்க வாங்கும் அப்படின்றாங்க. நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஆனால் அது உண்மையா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையில் இங்கே தான் ஆர்மிக்கே ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். காலையில் இங்கேருந்து ஓடியே மேலே போயிட்டு திருப்பி ஓடியே கீழே வரணுமா. நம்ம நடக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. அவங்க எப்படி தான் அதெல்லாம் செய்கிறாங்கன்னே தெரியல. ஸோ நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10, 15 படி தான் நம்ம கோயிலுக்கு போயிடலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் பைரவர் கோயில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா அந்த கோயில் வந்துடும். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழேருந்து மணல் எடுத்துன்னு வந்தோம் இல்லைங்க, அது எடுத்துன்னு வந்து இங்கே தான் கொட்டணும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மணல் இருக்குது, எவ்வளோ பேர் எடுத்துன்னு வந்து கொட்டியிருக்காங்கன்றத நீங்களே பாருங்களேன். இதுதாங்க அந்த பைரவர் கோயில். ஆனால் நம்ம பைரவரை பார்க்குறதுக்கு முன்னாடி டேரெக்டாக நம்ம ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஆஞ்சநேயருக்கும் இங்கே ஒரு சிலை இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் சிலை எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். பைரவர் சிலையை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எங்களால் அதை காட்ட முடியல. இங்கே ஒரு முருகர் இருக்குது. ஸோ இதெல்லாம் காட்டிக்கலாமா, ஆனால் மெயினான அந்த பைரவரை மட்டும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அது இங்கே தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் தங்கின இடத்துக்கு தான் போக போகிறோம். இதுவே ஒரு ஸ்பெஷல் தான். ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் சூரிய வெளிச்சமே பார்க்காத தண்ணியும் இருக்குது. நம்ம இந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா அந்த குகைக்கு போயிடலாம். நம்மளுக்கு வழி தெரியாதுன்றதுனால இங்கே யாரும் வழியும் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க. இந்த இடத்துக்கு நீங்களும் வரதா இருந்தால் கொஞ்சம் பத்திரமா பார்த்தே வாங்க. ஏன்னா இந்த இடத்துல பயங்கரமாகவே வழுக்குது. நம்ம பொறுமையாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தே வாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் வழுக்கி வந்தால் கூட டேரெக்டாக கைலாசம் தான். ஏன்னா இந்த இடம் பயங்கரமாகவும் வழுக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப டவுனாகவும் போகுது. கிட்டத்தட்ட நம்ம மலை விட்டு கீழே இறங்குற அளவுக்கே போயிட்டோம். ஆனால் இன்னும் அந்த குகை வரல. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அந்த குகை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த அம்புக்குறி எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னே தெரில. குகைக்கு கூட்டின்னு போதா இல்லை சூசைட் பண்ண கூட்டின்னு போதானே தெரில. இந்த அம்புக்குறி காட்டுற இடம் எல்லாம் மோசமாகவே இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்க விஷுவல் பயங்கர அழகாகவே இருக்குது. ஒரு வழியாக குகைக்கு வந்துட்டாங்க. இதுதான் அந்த குகை. இந்த குகையை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.
இதுதாங்க அந்த பஞ்சபாண்டவருடைய குகை. எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஆச்சரியன்னா இதில் குனிய கூட முடியாது. குனியறதுக்கு கூட இதில் இடம் இல்லை. இதில் எப்படி அந்த 5 பேர் வாழ்ந்தாங்கன்னே தெரியல. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க படுக்கை இடமா. நம்ம கரெக்டாக சொல்லணும்னா அவங்க பெட்ரூமான தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சமே படாத தண்ணியை காமிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் உள்ளேருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டதுனால நாங்கள் யாரும் உள்ளேயும் போகல. ஏன்னா எங்களுக்கே கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. உள்ளே போகலாமா வேணாமான்றதுனால நாங்கள் யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகாமல் விட்டுட்டோம். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜைலாம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் 3 தடவை 4 தடவை வந்து ஏறி ஏறி இறங்குவாராம். ஸோ அவர் தான் இங்கே பூஜை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கரெக்டாக கீழே வரும்போது தான் இங்கே பூஜையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நாய்க்கு மாலைலாம் போட்டு சாமி முன்னாடி அழகாக உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா இவங்க சங்கு ஊதும் போது நாயும் சேர்ந்து கத்த ஆரம்பிக்குது. நான் அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்களேன். ஸோ இப்படி தாங்க நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.